ஏன்னா ராத்திரி ஆயிடுச்சு கேட்டீங்களா? இது வேக 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 ஐயோ இது வந்து தக்காளி தொக்கு பெரிய லெவல்ல. ஓ நாய்கள் குறைக்க நரிகள் ஊழையிட இங்க சமையல் நடந்துட்டு இருக்குது. இங்க அருமையா இருக்கு, பரவாயில்ல, கரெக்ட் பக்குவத்துல எடுத்துருக்கோம். என்ன முன்னாடி வா, என்ன முன்னாடி வா, கண்ணை தர இங்க பாரு. ஓகே ரேகா டீச்சர் மாதிரி இருக்குண்ணா. அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்ன பார்த்தீங்கன்னா என் மக்களே நம்ம தோட்டத்துக்கு வந்துடும். தோட்டத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய சமையல் செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு பெரிய லெவலில் 5 கிலோ தக்காளி தொக்கு நாங்கள் பண்ண போகிறேன் அக்கா அன்றைக்கி கேட்டிங்களா. அதனால் அது பண்ணி ஜார் பண்ணி வச்சு நம்ம வின்டர் சீசனில் ஃபுல்லாக அடித்து கொளுத்தி பறக்க போகிறோம். என்னக்கா இப்படி ட்ரெயின் ஓட்ட மாதிரி ஓடிக்கிங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே மேலே பாருங்க மழை வந்தமாக போகிறமான் இருக்குது. இப்போ அடித்து மழை பெஞ்சதுன்னா என் சமையல் ஆனாலும் இங்கே ஸ்டாப்ட் ஆயிரும் கேட்டிங்களா. அதனால் வந்து இப்போ வந்து தக்காளி தொக்கு தக்காளி பறிக்குவோம். அதுக்கு முன்னால் நான் அன்றைக்கி கிட்ட காமிச்சினேன் நம்மளுடைய காய்கள் எல்லாம் இப்போ பாருங்கள் சூப்பராக அங்கே அழகா வந்துகிட்டு இருக்குது. சின்ன சுரக்கா வந்து பெருசா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காமிக்க போறேன். இப்போ குயிக்கா எங்க எங்க கண்ண மூடு அப்படியே பக்கத்துல வா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா, இன்னும் முன்னாடி வா கண்ண தர இங்க பாரு. அது நான் பார்க்கவே இல்லை. கூரைக்கு மேல அப்படியே இருக்கு பாரு. ஒண்ணு சூப்பரா இருக்கு. ஓகே நம்ம இப்ப அதுக்கு தேவையான தக்காளி கடகடான்னு பறிச்சிருவோமா? ஆண்டவரே ஏசப்பா, இந்த மழை காத்துக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு நல்லது. ஓகே எந்த தக்காளி? பெரிய தக்காளியில இருந்து முதல்ல பறிக்குமா? இதெல்லாம் கூட்டு தக்காளி ஆகும். அங்க இது எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல. இப்போ கடகடன்னு பண்ணுங்க. இதெல்லாம் பழுது ரொம்ப பழுத்தது எடுங்க நல்லா. இது எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் தூக்க முடியாது கேட்டிங்களா இந்த அளவுக்கு. இங்க பாருங்க மேல பாருங்க பாருங்க. அடுத்தது எங்க வீட்டு அயல்வாசிகளுக்கெல்லாங்க யாருக்குமே இப்போலாம் வந்து யாருமே தக்காளி பழம் வாங்கவே கிடையாது. நம்ம வீட்டு சப்ளை தான் நடந்துக்கிட்டு இருக்குது கேட்டிங்களா. இது பெருசு தான், அது கொஞ்சம் பத்தமாக எடுக்கணும் பார்த்து. சரி இது எப்படி எத்தனை கிலோ இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம மீதியை பறைக்கலாம். அப்படியா? ஓகே. இதில் இப்போ எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துட்டு சின்ன சின்னதாக பறைச்சா சின்னது வெட்டுறதுக்கு நமக்கு கஷ்டம். ஒன்று வெட்டிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் பழுத்தா இருக்கு. ஆமா அதெல்லாம் நம்ம வந்து டொமேட்டோ சூப்பு போடலாம். இங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க. வாவ், இதெல்லாம் நீங்க கடைகளில் போனீங்கன்னா 7 பவுண்டு 8 பவுண்டு கட்டிங்களா. இதெல்லாம் அடுத்து பறிக்கணும். இது சட்னி, இது தக்காளி தொக்கு பண்ணிட்டு அடுத்து இதெல்லாம் பறிக்கணும். ஓகே. ஐயோ மழை வருது. இங்க பாருங்க இவ்வளவு. இப்போ இது இவ்வளவு எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துருவோமா? இதுக்கு அந்த பாத்திரத்தைங்க. ஓகே போடு. 1 2 சொல்லுங்க எவ்வளவுன்னு. ஓகே 2.25 கிலோ. ஓகே 4.25. ஓகே 5 கிலோ வந்துருச்சு. 5 கிலோ வந்துருச்சு. 4.25. இதுக்கு இவ்வளவு பூண்டு போதுமானே? போதும். ஓகே பூண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா நீ? ஸோ இப்போ வந்து இது 322. இன்னும் ஒரு 4 இது போடணும். 400 கிராம். இங்கே பாருங்க கூண்டுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா அங்கே வெளியில் பாருங்க மழையை பாருங்க மக்களே, மழையை பாருங்க. ஐயோ கொடை நடையுது. உப்பு எல்லாம் நடையுது. ஓடி போயிடுச்சு. உப்பு நடையுது அங்கே இருக்கு. கொடை நினைச்சா நான் கொடை நிறைய இருக்குது. அப்படி இட்லி அது இட்லிமா மூடி தானே வச்சிருக்கேன். மழை தண்ணி போகாது. இந்த மழை வந்து சில நிமிடங்கள் தான் இருக்கும். என்ன வெதர்மேன் சொன்ன அப்படி 5 மணிக்கே மழைன்னா 5 மணிக்கே மழை இல்லை. இது வந்துட்டு அப்படி பாசிங் கிளவுட்ஸ் தான். ஞாபகம் இருக்கா? இந்த ரூம்குள்ள நம்ம சமையல் பண்ணியிருக்கோம். ஜிலேபி போட்டிருக்கோம் தீபாவளிக்கு.
இங்க பாருங்க இந்த செடி கோடி வளர்ந்து வருகுன்னு பாருங்க. ஓ இது எங்க எல்லாம் இடம் இருக்கும் அங்க எல்லாம் சொரக்காய் செடி. நம்ம ரூம் டூர் லேசா காமிச்சிருவோமா? ஆமா ரூம் டூர் இது வந்து கார்டன் ரூம் டூர். அங்க எல்லாம் மருந்துகள் வச்சிருக்கோம். கார்டன் மருந்துகள் என்ன இது பாத்தீங்கன்னா ஸ்டவ் டிஃபரெண்ட் ஸ்டவ். இப்ப அதை எதுவுமே யூஸ் பண்றது இல்ல, வெளியில வச்சு பொங்குறதுக்காக வாங்கினது கேட்டீங்களா. இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்டது கார்டன் சேரு, கார்டன் மிஷின். இது கொஞ்சம் எல்லா ஐட்டம்ஸ் எல்லா கார்டன் ஐட்டம்ஸ் தான். இதுல எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ள ஐட்டம்ஸ் வைக்க மாட்டோம், கார்டன் ஐட்டம்ஸ் தான். இங்க புல்லு வெட்டுற மிஷின் இருக்கு. ஓகே, கார்டன் ரூம் 2. மழை கொஞ்சம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்க வந்து ஸ்மார்ட்டா வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அதனால இங்க வந்து பூண்டு உரிச்சிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த கிளீனிங் ப்ராசஸா. மழை இப்போ நிற்க போகுது, கொஞ்சம் இப்போ லைட்டாக பெய்யுது, நிற்க போகுது. அதனால இப்போ டக்குன்னு கிளீனிங் ப்ராசஸ். ஐயோ நல்ல மழை வருது சார், நீங்கள் வந்துருங்க. ஆமாம். ஓ அப்போ நம்ம தக்காளி உள்ள கட் பண்ணிடலாமே. என்னது உள்ள வச்சு கழுவி. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் ரெடி பண்ணி தரேன் டேபிளில். அண்ணாச்சியா கொக்கா. இது கழுவுறதுக்கு இதுக்குள்ள கழுவி அப்படியே அதில் போட்டுடலாம்னு சொல்றீங்களா? கழுவி போடு டக்குன்னு. தேங்காய் போடுறது தக்காளினா. தண்ணி எடுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த குணுகுணான்னு அறியணும். எப்படின்னா குணுகுணான்னு இந்த மாதிரி பிடிச்சா. இப்போ வந்து மழை நின்றுச்சு. நல்லா அங்கே அக்கா இங்கே வெட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு வண்டி. சரி நானும் கொஞ்சம் வெட்டுறேன். சரி ஓகே, கமான். ஏன்னா 5 கிலோ வெட்டணும். மழையெல்லாம் விட்டு குருவிகளும் வந்துருச்சு வெயில் காயறதுக்கு. ஓ பிரிட்டிஷ் கொடிக்கு மாத்திட்டாரு. பட்டோலி வீசி பறக்குது. எனக்கு என்னடானா பிரிட்டன்ல வரோம், இன்னொரு நாட்டுக்கு, பிரிட்டன் மட்டும் இல்லை, எந்த நாட்டில் நம்ம போய் ஒரு நாட்டில் நம்ம குடிபெயர்ந்தாலும் அந்த நாட்டில் போகிறோம், நம்மளுடைய ஓன் கலாச்சாரத்தை நம்ம பாதுகாக்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாருமே நல்லா தான் செய்வாங்க. ஏன்னா அது வந்து எப்பவுமே நமக்கு மறக்க முடியாது, அப்படி தானே? நம்மளுடைய உணவுகளாகட்டும், இல்லைன்னா நம்மளுடைய கோயில்களாகட்டும். பாரு ஒரே அங்கே என்ன மாதிரி ஆட்டம் போடுதுன்னு பாரு. இல்லை நம்முடைய உணவுகளாகட்டும், நம்முடைய கோயில்களாகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம மறக்க முடியாது. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷன் நம்ம போட்டி பாதுகாக்கணும். பட் வர்றவங்க அது இங்கே உள்ள கல்ச்சரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த உள்ள கல்ச்சர் படியும் நம்ம நடக்கணும். கேட்டிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் ஆதரித்து நடக்கணும். நான் ஒரு வழியோடு தான் போயிட்டு இருந்தேன்னு சொன்னால் யூ ஷுட் நாட் மூவ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரி. என்னுடைய கருத்து தான். ஓகே, தக்காளி வெட்டுவோம். வேலை இதெல்லாம் வந்து அப்படி இந்த தக்காளி வெட்டுறது இதெல்லாம் வந்து எனக்கு பழைய காலத்து இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் வெங்காயம் உரிக்கிறது, காய் வெட்டுறது எல்லாம் கும்பலாக சேர்ந்து உரிச்சுக்கிட்டு அப்படி பண்ணுவாங்க தெரியுமா சமையல் அந்த காலத்துல? இல்ல அந்த ஞாபகம் வருது. இப்போ இவ்வளவு தக்காளி கிட்டத்தட்ட ஒரு தெரியுமான்னு கேக்கீங்க. அதுக்கு பேர் பெற்றதே எங்க ஊர் தான். அப்படியா? ஆமா ஆமா. கல்யாண சாப்பாடுனா அது கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் நீங்க சாப்பிடணும். வேற எங்க சாப்பிட்டாலும் அது கல்யாண சாப்பாடு ஆகாது. நான் சொல்றது பிரியாணியே இல்ல, வாழை இலையில அவியல் பொரியல் அது இது அவருக்கு வாய் சாப்பாடு. எங்க கல்யாண சாப்பாடுலாம் பெரிய ஒரு சாப்பாடு. ஓகே பாருங்க, தக்காளி வந்து சூப்பர் அடிபொலியாக வெட்டி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ இது இவ்வளோ அதுக்குள்ளே சேரமாங்கிறது சேராக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி எடுக்கணும். கேட்டிங்களா? அதான் அதனுடைய இது. அந்த நம்ம பாத்திரம் பெருசு இல்லைனாலும் அதை அப்படியே இது பண்ணுறது தான். அதை எடுத்து வச்சுட்டு பார்த்தாலும் இது அந்த இன்னொரு பாத்திரம் இருக்கு. இல்லை இதில் ஓகே ஓகே ஓகே. இவர் சொல்கிறாருன்னா நம்பி எண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் விடலாம். நல்லெண்ணெய் தான் விடணும்னு இல்லை, மற்ற எண்ணெய் விடலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 200 மில்ஸ் எண்ணெய். கொஞ்சம் எண்ணெய் தாராளம் போடணும், இன்னும் கொஞ்சம் போடு. இப்போ ஒரு 200 மில்ஸ் மேலே விட்டுருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய பூண்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு 400 கிராம் பூண்டு. ஓகே, 400 கிராமும் கொஞ்சம் கூடுதல் இருக்கும். ஓகே, இது நம்ம வந்து 5 கிலோலாக்கி எனக்கு பண்ண 4.25 கிலோ ஒரு ரசமாக 5 கிலோன்னு வச்சுக்கலாம். ஓகே, நல்ல எண்ணெய் வந்து காஞ்சதும் நல்ல மனம் போல கடுகு தூக்கி போடணும். ஆமா, அதுல வந்து எண்ணெய் நல்லா காயணும், எல்லா கடுகும் பொரியிறாப்படி இருக்கணும். அது ஒரு முக்கியம். கடிக்கி சாப்பிடும் போது அந்த பொரிஞ்ச கடுகோட வாசனை வரணும். பொரிஞ்ச கருவோட வாசனை. இப்போ லேசா மழை தூர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. 2 குடம் எடுத்து வச்சிருக்கேன். குடையெல்லாம் இருக்கு தாங்காது. ஏன் தாங்காது? கருவேப்பிலை மனம் போல எடுத்து வச்சிருக்கேன். கேட்டிங்களா? ஓ, கருவேப்பிலை உரிச்சு வைக்கணும்ல? உரிச்சு வைக்க அப்படியே போடுவோம். ஓகே,
இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் நடந்துட்டு இருக்குது. இந்த இண்டக்ஷன் இண்டக்ஷன் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா சாட்டே மோட்ல போட்டிருக்கேன். நம்ம சம்மர் பூக்கள்லாம் ஆல்மோஸ்ட் ஐயோ சம்மர் முடிய போகுது என்ன, செப்டம்பர் தொடங்கியாச்சுது. நல்ல பூக்களை கொடுத்துருக்கு. நல்ல குளத்துலயும் தண்ணி எல்லாம் தேங்கி இருக்குது. ஓகே, கடுகு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போடுவோம் கடுகு, போதுமா? இவர் கடுகுக்கான ஆளு பார்த்தீங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வேகணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முழு வத்தல் போடணும். அதனால் கரிஞ்சிடக்கூடாது பார்த்து, அதனால் பக்கத்துலேயே நிற்கணும். தொக்கு தானேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது. இது தொகு பண்ணுறதுக்கு சிலவங்க வந்து இந்த உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வேறு என்ன இந்த பருப்பு என்னது கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிப்பாங்க. அது ஒரு தினுசு. வெங்காயம்லாம் போடுவாங்க, வெங்காயம் போடுவாங்க, அது ஒரு தினுசு. இன்னைக்கு இது வந்து நம்ம வந்து நிறைய நாள் வைக்கணும். அதனால வெங்காயம்லாம் போட்டு இது பண்ணால் சில நேரம் இருக்காது நிறைய நாள். மனம் அடிச்சு தூக்குதுல, அடிச்சு தூக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஊரில் கிடைக்கல அந்த சின்ன சின்னதான ஒரு வெள்ளைப்பூடு, சின்ன பூண்டு, அது இன்னும் மோகமாக இருக்கும் கேட்டிங்களா? ஓகே, இது லைட்டாக கலர் கொடுக்க தொடங்கிருச்சுது. இனி நான் வந்து யாருக்கு பேச்சும் கேட்க போகிறதில்ல கேட்டிங்களா? அதனால் இதை வந்து நம்ம போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கை போல் முழு வத்தல். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குண்டு வத்தல் நான் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக போடுவோம் வீடியோ எடுக்கிறனால. இந்த மிளகா வந்து அந்த தொக்கு வந்து அப்படி ஆகி வந்து முடிஞ்ச பின்னாடி அந்த ஒரு தொக்குல இந்த மிளகா மாட்டும். அப்படி சாப்பாடுல பிணைஞ்சு சாப்பிடும்போது அதுக்கு உள்ள அந்த ஜூஸ் எல்லாம் போய் அது ஒரு டேஸ்டா கொடுக்கும். அது ஒரு டேஸ்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை எல்லாமே இப்போ மிதமான தீயில தான் எனக்கு போயிட்டு இருக்கு கேட்டிங்களா? பெரிய செஃப்க்கே நான் அட்வைஸ் சொல்றேன், அது கொஞ்சம் பகுதி குறைவாக தான் இருக்கு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா எனக்கு கற்பனையெல்லாம் வந்து இந்த இட்லி இதையும் தொட்டு சாப்பிடணும், இதை 2-3 மாசம் வச்சுக்கிட்டு. ஏன்னா நான் மெயினா இட்லியும் தோசையும் இதுவும் சாப்பிடக்கூடிய ஆளு. நீங்க கற்பனை இல்ல, அங்க ஒருத்தன் பயங்கர கற்பனை இல்ல கிடக்கும். ஆமா, யார் தெரியுமா? ஆட்டக்குட்டி. ஆமா, அதனாலதான் நான் வந்து பதச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ இது போதுமா பாருங்க. சரி, இவர்கிட்ட இன்னைக்கு அட்டேஜ் வச்சேன். எது இது போதுமா? சரி, இன்னும் கொஞ்சம் போடலாம். என்ன கருவேப்பிலை எல்லாம் எவ்வளவு போட்டாலும் நல்லாதான் இருக்கும். எங்க ஏரியாவே மடத்து ஆளுகள்லாம் அங்கிருந்து ஒரு ஜன்னல்ல இருந்து ஒரு ஆள் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இங்க இருந்து என்ன தேவை மட்டும் செய்யறாங்க. இது ஆளை கேட்பாங்க. வெரி நைஸ் ஸ்மெல். பல பேருக்கு ஒரே குழப்பம், இவங்க வெளியே வச்சு சமைக்கிறாங்கல்ல, இந்த ஏரியாவே தூக்குது. அதோட சீக்ரெட் அதான் கல்ச்சர் பெர்ஃபெக்ட்னு சொல்றது கேட்டிங்களா? பயங்கரமா புகழ்வாங்க இங்க உள்ளவங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சரி, ஓகே, ஐ திங்க் we can put the we can add the tomato. I give the permission. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நம்ம சாதாரண வீட்ல செய்யும்போது என்ன பண்ணுவோம், பொடிகள் எல்லாம் போடுவோம். ஆனா இந்த நேரத்துல நான் பொடி போட போறதில்லை. இனி இப்போ டொமாட்டோவை போடணும். ஓகே, டொமாட்டோ போடுறதுக்குள்ள ரெடி ஆகும். எல்லாம் மூடி வச்சு ஒரு மதிப்பு மரியாதையோட இதெல்லாம் கிட்ட எடு. இதை எடுத்துருவோமா? எடுத்துட்டு டொமாட்டோவை போடுவோம். சாதாரண இல்லை, உங்களுக்கு 5 கிலோ டொமாட்டோவுக்கும் போகுது. 5 கிலோ 5000 கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தீயை கூட்டி வச்சுக்கிறேன், இல்லைன்னா இது நாளைக்கு தான் பிள்ளைங்க கொடை பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லா தீயில வை. இது காணானே. I give the permission. You give the permission, yeah, but இந்த அதெல்லாம் கச்சிதமா வரும். அடியா நாங்களாம் அந்த காலத்துல இருந்து கரும்பாலையில கரும்பாட்டி பாகு காய்ச்சவங்க, சும்மா இல்ல. யாரு கேட்கணும் இவரு? கரும்பாட்டி பால் எடுத்து அதை காய்ச்சி வெள்ளம் கொப்பரை கொட்டி வெள்ளம் எடுத்த ஆட்கள். எங்களுக்கெல்லாம் வந்து கண்ணுல பார்த்து எல்லாம் தெரியும், சும்மா இல்ல. ஆச்சா, பாரு. இப்போ இந்த சட்டி தாங்குமா அடுப்பு தாங்குமா எது தாங்கும்னு தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் இதாகட்டும். திறந்தே வைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஆமாம், திறந்தா வைக்கணும், இல்லைன்னா ஆவி அடிச்சிரும்ல.
நம்மளுடைய இந்த 5 கிலோ தக்காளியை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் பாட்டில் போட்டாச்சு. இனி வந்து அக்காளுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. கிண்டோ கிண்டு கிண்டோ கிண்டு கிண்டோ கிண்டு கிண்டோ கிண்டுன்னு நீங்கள் கிண்டணும் கேட்டிங்களா? அது கன்னியாகுமரி கணக்கு நல்லாவே கிண்டவாங்க. எஸ்கியூஸ் மீ எஸ்கியூஸ் மீ. சட்டிலே கிண்டுவாங்க, வாயிலே கிண்டுவாங்க. சரி என் மக்கள் கன்னியாகுமரி மக்களை எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் எனக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு போயிட்டு வருது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. என்னன்னு தெரியல, சப்போர்ட் பண்ணுங்க கேட்டிங்களா? சரி இது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். இது பார்த்தீங்களா அவ்வளோ புறாவும் வந்து மனத்துக்காகும். அதுக்கு இப்போ வந்து மணி என்ன 7 ஆகுது. 8 மணிக்குள்ள இது முடிக்கணும். ஏனென்று கேட்டால் 8 மணிக்கு கரெக்டாக சூரியன் மறைந்து விடுவார் கேட்டிங்களோ. அதனால் அதுக்குள்ளே வந்து முடிக்கணும். முடியுமோ இல்லையோன்னு தெரியல. இப்போ வந்து நான் உங்களுக்கு காணிக்கேன். இல்லைன்னா அவ்வளோ லைட்டு அங்கே பேர் குடும்பமாக போக ஆரம்பிச்சாச்சு. இப்போ கார்டன் டூரா? அடுத்து இந்த மக்கள் கார்டன் டூரை பார்த்து 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 அவரைக்காய் காய்ப்போம். கத்திரிக்காய் ப்ளம்ஸ் வேற காய்ச்சி தொங்குது. அதுங்களுக்கு அடுத்த சமையல் ப்ளம்ஸில் கேட்டிங்களா? அதனால நான் இப்போ அதை காணிக்கல. கத்திரிக்காய் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இப்போ தான் ரொம்ப ஸ்லோவானது கத்திரிக்காய். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு லாபம். பச்சை மிளகாய் அமோகமாக இருக்குது. நாங்கள் பச்சை மிளகாய் ஃபுல்லாக இப்போ செடியில் இருந்தால் பிடிக்கும். எல்லாம் இங்கே யாருமே வாங்க கிடையாது பச்சை மிளகாய். அவரைக்காயும் கண்ணை முழிச்சு கண்ணை திறக்கிறதுக்குள்ள டக்கு 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 வந்துடுது. என்ன செமையா? ஆமாம், அது வந்துகிட்டே இருக்கும். இனி என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சத்தை முத்தை விட்டுருக்குது. முத்தை விட்டுக்கிட்டு கொட்டை எடுத்து வச்சுக்குவோம். அது வந்து ஒரு மாதிரி மொச்சக்கொட்டை மாதிரி குழம்பு வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அது நான் முத்தை விட்டு காய வச்சு கொட்டை எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு காணிக்க என்ன அது ஒரு சீன். அதெல்லாம் வந்து கருவாடு குழம்புக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் இந்த இதை எடுத்துடலாம், சோளத்தை எடுத்துடலாம். தண்ணி விடுது பார்த்தியா? இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுறலாமா? இதுக்கு எந்த உப்பு தெரியுமா நல்லா இருக்கும்? ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்டுக்கோங்க. உங்கள் ஊரில் நான் வாங்கினேன் உங்கள் ஊரில் ஃப்ரான்ஸில் உப்பு செம்ம டேஸ்ட்டு. அது இதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் அவ்வளோ டேஸ்ட்டில் உப்பு சாப்பிட்டதில்லை. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு. நான் காலையில் அது ரொம்ப காட்டமாக இல்லை, மைல்டாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சோளம் நல்ல பச்சை கூட்டமாக இருக்குது பாருங்க. எங்கள் வீட்டில் உள்ள அந்த பச்சை கடை பாருங்க. ஓகே, சோளம் பார்ப்போமா? சோளக்காட்டு வாரத்துல ஜோடி ஒன்று சேர்ந்துருச்சு. நீங்க தான் எடுக்கணும். இங்கிலீஷ்காரன் கிட்ட கேட்டா நாங்க இதை மாட்டுக்கு போடுவோங்க. இல்ல அது வேற. அப்படியா? நீ சொன்னேன்னாலும் இங்க பாருங்க சோளம் எப்படி சோள கதிர். இதை சுட்டு நல்லா இருக்கு. சோளம் விதைக்கையிலே சொல்லி போட்டு போன மச்சான் சோள அருமையா இருக்கு. பரவாயில்ல, கரெக்ட் பக்குவத்துல எடுத்துருக்கோம். என்ன நான் பயந்துட்டேன் அந்த முத்தி இருக்குமோ அந்த இது எடுத்துருக்கேன். இது இது கொஞ்சம் போட்டுமே இங்கெல்லாம் இருக்குது. பாருங்க மக்களே, இந்த கொடிகள் தான் காலை சுத்தி கழுத்தை சுத்தி வருது கேட்டிங்களா? பாருங்க டான்ஸ். எனக்கு வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்த்தா. ஹே பாத்தியா? பாத்தீங்களா? அதான் சொல்றேன். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு அடுத்தது மசாலா போடணும். இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மசாலா போடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா ஆமா. ஐயோ ஐயோ, வெளிச்சமா? அங்க வெளிச்சம் இல்ல, மேல பாருங்க மேகம் இங்கோடி வருது. எண்ணெய் கொஞ்சம் காதுக்காக இது இனி வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் எங்களுக்கு. ஏன் யாருக்கிட்ட இருந்தெல்லாம் என்னைய காப்பாத்துவேன்? மேகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துவேடா, இல்லடா சூரியன் வரையதுக்கு முன்னாடி இதை பண்ணணுங்கிறதுல இருந்து காப்பாத்துவேடா. என் நிலைமையம்மா யோசித்து பாருங்கப்பா. இப்பதான் சந்தோஷமா இருந்தோம், அதுக்குள்ள அக்காவுக்கு வந்து சோதனை எப்பா இருக்கப்பா. கூடைக்குள்ள ஒரு நிலவு. அண்ணாச்சியும் கூட பிடிச்சிக்குவோம். அண்ணாச்சிக்கு என்ன தான் தலையெழுத்தா நானே என்ன. எங்க குக்கிங் வந்து இப்போ கொடையோட நடக்குது. நல்லா சூப்பராக கொதிச்சு வருது.
தக தக தகன்னு கொதிக்குது. கொஞ்ச நேரத்தில் வத்திடும். பாருங்க செட்டப்பே மாறிட்டு பாருங்க. இப்போ ஏன்னா ராத்திரி ஆயிடுச்சு கேட்டீங்களா? இது வேகு 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 வேகு. ஐயோ மணிக்கூர் கிடக்கல வேகு. பிறகு வந்து சூரியன் நமக்காண்டி நிற்குமாக்கும். வேணாம் வாங்கடா நீங்களும் உங்க தக்காளி தொக்கணும் அது ஓடிட்டு கேட்டீங்களா? சூரியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன 11, 12, 11 மணி முடிய வெளிச்சம் இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்க மணி இப்போ 8:30 கூட ஆகலை. அதை ஓடி வெளிச்சம். இங்கே பாருங்க எப்படி இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்க. தண்ணியெல்லாம் சூப்பராக வச்சிருச்சு. உரைச்சிக்கிட்டேன். ரொம்ப ஆக்ரோஷமா கொதிக்குது. குறைச்சி வைய திறந்து வச்சா இதான் கொஞ்சம் தண்ணி இதை குறைச்சிக்கிட்டேன் எல்லாத்தையும். அதனால அடுத்து இப்போ உப்பு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு லேசாக போட்டிருந்தோம். இருந்தாலும் கொஞ்சோண்டு இப்போ உப்பு போட்டோம். ஓகே உப்பு லைட்டாக மஞ்சப்பொடி. ஓகே நிறைய போட்டுறக்கூடாது ஏன்னா அந்த கலர் வராது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்லிப்பொடி. மல்லிப்பொடி எனக்கு தொடி கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் போடலாம். இதுக்கு 4-5 ஸ்பூன் ஓகேங்களா? ஏன்னா தொக்குங்கும் போது உங்களுக்கு வத்தல் பொடி தான் நிறைய இருக்கும். இந்த மாதிரி வத்தல் பொடி. போதும் காரத்தை பார்த்துட்டு போடுறோம். ஐயோ இது என்ன காரம்? ஓ கடவுளை ஆண்டவரை ஏசப்பா. இது என்ன? இது வந்து கொஞ்சமாக அந்த காஷ்மீரி மிளகா பொடி. அந்த கலர் கொடுக்கும். உப்பு போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயப்பொடி அதுவும் ஒரு 2 ஸ்பூன் போடணும் கேட்டிங்களா? இதெல்லாம் எல்லாம் காயப்பொடி போட்டால் நல்லா. ஓ அப்பா எல்லாம் தெரிக்குது. ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா ஓ இங்கே பாருங்க ரணகளமாக இருக்கு. இங்கெல்லாம் எங்கே பாம்பு வருமா பள்ளி வருமா அப்படிலாம் கேட்காதீங்க. இங்கே பாம்பெல்லாம் வராது, நிறைய தான் வரும். நிறைய வர தண்ணி பக்கத்து வீட்டில் நினைப்பாங்க இது என்ன பார்ட்டி நடக்கும் இன்னைக்கு. நிறைய பார்ட்டி இல்லை எங்கள் வீட்டில் தக்காளி பழ பார்ட்டி கேட்டிங்களா? ஓ நாய்கள் குறைக்க நரிகள் ஊழையிட இங்கே சமையல் நடந்துட்டு இருக்குது. இங்கே ஓ சூப்பரா இருக்குது. இங்க இருந்து நீ சமையல் பண்றது பேக்ரவுண்ட்லாம் அப்படியே அழகா இந்த மரங்கள்லாம் தெரியுது. ஓகே அடிப்படி அடிப்படி இப்பதான் நல்ல புளிப்பு வருது. அப்படியா? உப்பு போட போட வேக வேக தான் புளிப்பு வருது. இந்த லைட்ல தக 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 தகன்னு எம்ஜிஆர் போல ஜொலிக்கிற. அப்படியா? ஆளுகளுக்குமே போறச்ச ஒரு சில ஆட்களுக்கு பொறாம வந்துடும். என்ன நீங்க கலர்ஃபுல்லா நீங்க காணிக்கிறீங்க. நான் கொஞ்சம் கலரா தெரிஞ்சுட்டு போறேன் பக்கல. ஏன் சந்தோஷம் உங்க சந்தோஷம் உங்க சந்தோஷம் ஏன் சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நமக்கு தக்காளி தொக்கை பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். 5 கிலோ தக்காளி தொக்கு ஓடியாங்க ஓடியாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தக்காளி தொக்கு சூப்பராக நம்ம போட்ட பூண்டு எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். பூண்டெல்லாம் அடிக்கணுங்க பாருங்கள். நான் அதோட கையோட இட்லியும் கொண்டு வந்துட்டேன் கேளுங்க. அங்கே பாருங்கள் என் மக்களே. இப்போது இதை எடுத்து அப்படியே சைடில் வைக்கணும் கேட்டிங்களா? தக்காளி தொக்கு அருமையாக இருக்கும். அந்த ஆள் அந்த இட்லியை லேசாக அப்படி தொட்டுக்கிட்டு சாப்பிட ஆட்களும் உண்டு. குழச்சி அடிக்கணும். குழச்சி செம்ம கட்டிங்களை அப்படி நல்லா குழப்பி புளிப்பு உப்பு காரம் எல்லாம் நல்ல அளவாக இருக்குது கேட்டிங்களா? ரொம்ப தூக்கலாக காரம் போட்டாலும் ரொம்ப ஓவர் காரம் போட்டாலும் நல்லா இருக்காது. அது ஓவர் பவர் ஆயிரும். அடிப்படியாக இருக்குது. 5 கிலோ தக்காளியில் எனக்கு 5 கிலோ தொக்கு பண்ணியிருக்கோம். இதை எல்லாத்தையும் இனி ஜார்லலாம் போட்டு வச்சுட்டா நமக்கு வந்து இந்த வின்டர் வந்து சார்ட்டட் கேட்டிங்களா? வின்டரில் வந்து தக்காளி இல்லைனாலும் இதை கொஞ்சோல எடுத்து போட்டு ஒரு கருவாட்டை தூக்கி போட்டு அதில் கருவாட்டை எண்ணெயில் லேசாக வதக்கிட்டு இந்த தக்காளி தொக்கை அதில் 2 ஸ்பூன் போட்டு அதை புரட்டி எடுத்திங்கன்னா அது ஒரு கறியாகி போகும். அந்த மாதிரி நிறைய இதில் செய்யலாம் கேட்டிங்களா? சூப்பர் அடிப்படியாக இருக்க போது இந்த வின்டர் எங்களுக்கு அகோசமாக தொடங்கிருச்சுது கேட்டிங்களா? வேணுமா உங்களுக்கு? கொஞ்சம் கொடுப்போம் வாங்க. செம்மையா இருக்குல்ல? எங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தா அப்படி இருக்கு. என்ன செய்யணும் தெரியுமா? அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த குண்டு மிளகா, இதை வந்து அந்த இட்லியில விட்டுக்கணும். அப்படி எப்படி விட்டா வா. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கை இதில் வைக்கணும். டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஈட்டிங் கேட்டிங்களா?
தின்று வாழ்வோம் வென்று வாழ்வோம். ஓகே, அதோட இந்த வீடியோ அங்கே முடிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். கார்டனிங் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னும் உற்சாகமாக இருக்கும். இந்த வருஷம் எனக்கு அறுவடை இல்லைனாலும் அடுத்த வருஷம் அறுவடை வருங்கிற ஒரு உற்சாகம் வரும். நல்லா கார்டனிங் பண்ணி நல்லா இருப்போம். ஏசப்பா நன்றி, இந்த வீடியோ தந்ததற்கு, இந்த உணவை தந்ததற்கு, இந்த கார்டனை தந்ததற்கு ஏசப்பா நன்றி. ஓகே, இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ நாங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.